என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கிழங்கு பொரியல் தாங்க செய்யலான்னு இருக்கேன். நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்போ சேனைக்கிழங்கு வறுவலுக்கு சேனைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இதை வேக வைக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அளவு புளி ஊற வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளி ஊற்ற வேண்டாங்க, ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 பதம் வந்துச்சுன்னா போதுங்க. சேனைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குதுங்க. நம்ம அந்த வேகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா வேணும், அதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மூடி அளவு, அதாவது சேனைக்கிழங்கு எவ்வளவோ நமக்கு அதில் நான் செய்கிறது வந்து ஒரு 2 பேர்த்துக்கு ஆகுங்க, அவ்வளோதான். அதனால நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு, சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, சின்னதாக கொஞ்சம் கல்பாசி வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், காரம் இருக்காதுன்ட்டு. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மிளகாப்பொடி, சாம்பார் மிளகாப்பொடி, அது 1 டீஸ்பூனு. அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக வச்சுருக்கிறேங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்கள பூண்டும் போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாம் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. போட்டு ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும், அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவு அரைச்சிக்கோங்க, ரொம்ப மைய வேண்டாம். இந்த மாதிரி பிறுபிறுன்னு ஓரளவுக்கு இந்த மாதிரி பரபரன்னு இருந்தாலே போதும். இப்போ நமக்கு சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப கொலன்னு வேக வேண்டாம். இந்த அளவு நமக்கு வந்தால் போதும். சேனைக்கிழங்கு நல்லா வடித்து வச்சாச்சுங்க. இப்போ இங்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்காருங்க. இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் பொரியிட்டுங்க, இதெல்லாம் பொரியுதுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்து இல்லைங்களா, அந்த மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க. இதை மிக்சி கழுவி இந்த தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாங்க. 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. ஏன்னா பச்சையாக போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதனால் அந்த பச்சை வாசனமெல்லாம் போகட்டும். நல்லா பச்சை வாசனை போக, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, நல்லா வதக்காச்சுங்க. இப்போ நம்ம இந்த சேனைக்கிழங்கை போட்டுக்கலாங்க. வேக வச்ச சேனைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாங்க. நம்ம வேக வைக்கவே நல்லா வெந்துருச்சுங்க சேனைக்கிழங்கு. இதில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு சின்ன டிப்ஸுங்க, நீங்கள் புளி தண்ணி ஊற்றுற இல்லைங்களா, அப்போ வந்து அளவாக ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றுறீங்கன்னா புளிப்பு வாசம், புளிப்பு டேஸ்ட் அதிகமாக டாமினேட் பண்ணும். அதுக்காக தான் நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க. 3 நாளாகவே நல்ல ஒரு மழைங்க, கோடைக்கால மழை. அப்படியே மழையும் வருது, காற்று அடிக்குது. இதில் வந்து அப்படியே நாக்குக்கு சுருக்குன்னு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வறுத்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க சேனைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி வறுவல் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படி லைட்டாக கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட்டாக வச்சிட்டோம்னா கிரேவி அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.